மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. ஸோ நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், ஐயோ பார்வதி இல்லாமல் 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சா, அப்போ பார்வதியோட கண்டென்ட் எந்த ப்ரோமோவில் வரும் அப்படின்ட்டு இறக்கிட்டாங்களே 4வது ப்ரோமோவில். ஸோ பார்க்கலாங்க மக்களே, ஒவ்வொரு ப்ரோமோலையும் எப்படி வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சீட்டில் வந்துட்டு கனியும் சாண்ட்ராவையும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு விஜய்ஸ் கேட்குறாரு, ஸோ இந்த ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு வந்துட்டு யாரை வந்துட்டு வெளியே போகணும், யார் வந்து உள்ளுக்குள்ளார வச்சிருக்கணும், வீட்டுக்குள்ளார வச்சிருக்கணும்னு கேட்டோன்னையும் எல்லாருமே எக்ஸப்ட் பார்வதி தவிர்த்து எல்லாருமே வந்துட்டு சாண்ட்ரா வெளியே போகணும், கனி வந்துட்டு உள்ளே இருக்கணுமாமா. எப்படி? அதாவது பாரு வந்துட்டு எமோஷனல் ஆகி சாண்ட்ராவும் பாருவும் வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க கடைசியில். ஸோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி பிரஜனுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க மக்களே. பிரஜன், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பாரு பற்றி தப்பு தப்பாக போய் இன்டர்வியூவில் கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க சரிங்களா. பாரு தான் வந்துட்டு சாண்ட்ராவை இப்போ வந்துட்டு கன்சோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றது கூட உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், பாரு தான். அங்கே யாரும் நல்லவங்க கிடையாது சரிங்களா. இன்க்ளூடிங் கானா வினோத் அண்ட் கமருதீன் கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ணல சாண்ட்ராக்கு. அங்கே இறங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது பாருவே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமருதனை வச்சு பாரு தான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, தப்பான இன்டர்வியூ கொடுக்காதீங்க சார், கொஞ்சம் கரெக்டான இன்டர்வியூ கொடுங்க சார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லலாம். அதாவது விக்ரம் அண்ட் திவ்யாவுக்கும் சண்டை வந்துருச்சுங்க மக்களே. ஸோ அதை பார்த்து நம்மளாம் ரசிக்கலாம்னே நினைக்கிறேன். ஸோ திவ்யாவோட ரசிகர்களும் திவ்யாவோட பிஆர் டீமும் கதறி இருப்பாங்க விக்ரமோட ஒரு சேஞ்ச் ஓவரை பார்த்து. ஸோ இது விக்ரமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல குட் வேனே சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு சரியா தெரியல, ஆக்சுவலி ஃபுல் வீடியோ வந்தால் தான் தெரியும். ஸோ விக்ரமோட ஒய்ஃபை பற்றி திவ்யா வந்துட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. ஸோ அது விக்ரம் எமோஷனலாக வந்துட்டு கத்திருக்காரு. ஸோ பாருக்கு செய்யாத வேலையா நீங்கள் 2 பேரும், இப்போ நீங்கள் 2 பேருமே அடிச்சுக்கிட்டீங்களா, அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து 3rd ப்ரோமோவில் வந்துட்டு ஸோ இந்த டிக்கெட் ஃபினாலே இவ்வளோ வாரம் இந்த டிக்கெட் ஃபினாலே வந்துட்டு தகுதியே இல்லாத ஆட்கள் இவ்வளோ நாள் சும்மாவே இருந்துட்டு இவங்களுக்கு போனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்லியிருந்தப்படி, சபரி வந்து சாண்ட்ராவை சொல்லியிருந்தப்படி, அரோரா வந்துட்டு சாண்ட்ராவை சொல்லியிருந்தப்படி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்களா. கமருதனும் வந்துட்டு திவ்யாவை சொல்லியிருந்தப்படி ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரோமோவில் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோமோ. நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன தெரியுங்களா மக்களே, ஸோ எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இந்த டிக்கெட் ஃபினாலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய ஹவுஸ்மேட்ஸ் அங்கே இருக்கிற நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாருக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் கமருதீன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, ஸோ அவங்க வேலையில் நல்லபடியாக ஈடுபாடு பட மாட்டாங்க, அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க கேமை, நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நீ கூட சுற்றிட்டு இருக்கிறப்போ கிஸ் பண்ணுறப்போ கையிலையும் நெத்திலையும் கிஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் தெரியலையா உனக்கு. ஸோ உனக்கு வந்துட்டு அவங்களோட மைனஸ் வந்து இப்போ தான் உனக்கு தெரியுதா, நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே கமருதீன். இங்கே பாரு கமருதீன், நான் ஒன்று சொல்லட்டேன், நீ ஒரு கேம் விளையாடுற பார்த்தியா, அது மகா கேவலமாக இருக்குது, இதுதான் உன்னோட வே ஆஃப் கேரக்டர் அப்படின்னா எப்படி உனக்கு நீ வந்துட்டு ஓட்டுக்காகத்தான் பாருக்கிட்ட பழகிருக்க கரெக்டாக, நீ உண்மையாலாம் பழகலை, அப்போது உன்னோட கேரக்டர் இங்கே வந்து அடி வாங்குது இல்லையா, உனக்கு எப்படி ஓட்டு கிடைக்க, நீ நம்பிக்கையாக வந்துட்டு நீ வந்துட்டு நினச்சி நீ பார்வதி வந்து அடி நடிக்கிற, உன் ஃப்ரெண்டு தெளிவாக வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போனாரு, நீ அதையும் கேட்கல. நம்ப முடியாதுங்க மக்களே. நாளைக்கு பாருவே போய் சேர்ந்தாலும் எனக்கு அது வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாரு இதுக்கு மேலேயாவது நீங்கள் உஷாராக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உண்மையாலுமே ரொம்ப கண் கலங்கினாங்க பாரு. ஸோ தனியாக போயிட்டு பாத்ரூம் ஏரியாவில் போயிட்டு ரொம்பவே கண் கலங்கினாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாதது, என்னை கேட்டால் இப்போவாது வந்துட்டு முழிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கமருதீன் உங்களை கேமுக்காகத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வலிக்கும் தான், ஆனால் இதுதான் உண்மை. ஸோ இனிமேலாவது ப்ளீஸ் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நியாயங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்க்கலாங்க மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வந்துட்டு எபிசோடாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ லைவ்லேயும் நிறையா நடக்கும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சிந்து. பை.